ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 12 verse 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருந்த ஒரு ராஜா சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா அநேக நீதிமொழிகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் மனிதர்களுக்கு அவர் சொன்ன கடமை என்று சொன்ன ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Dear children of God, King Solomon was the wisest of all in the world, in the whole earth. God blessed him with divine wisdom and divine knowledge to understand the people and their problems in their life. In his final days, King Solomon writes, what is the duty upon every man in the world? Every man has a duty to perform his life. This is what he says. The first one is fear God. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சாலமோன் ராஜா சொன்னதில் முதலாவது என்னது? தேவனுக்கு பயப்படு என்று சொல்கிறார். இந்த உலகத்துல யாருக்கு வேண்டும் என்றாலும் நீ பயப்படாமல் இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அறிவாளி, ஒரு ஞானி, ஒரு புத்திமதி சொன்னா நம்ம எல்லாம் கேட்பாம இருப்போமா? கட்டாயம் கேட்போம் இல்லையா? அதனால நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன? நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். Because he was the wisest of all the wise men in the world, it is our duty to follow his advice and his counsel. He says, fear God, nothing else. Fear God. Everyone in this world is afraid of something in their life. Some people are afraid of small scorpions. Some people are afraid of water. Some people are afraid of fire. But they are not afraid of God. The word of God says, fear God. What is the meaning of fearing God? Abstain from doing evil things. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். So, whenever you do things which are pleasing to God, you fear God. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். Keep his commandments. We keep many commandments. We keep the commandments of human beings. We keep the commandments of the government. It is more important for us to keep the commandments of God so that we will fulfill our duty. இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான கடமை. இந்த உலகத்துல அதை செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் நன்மையாக செய்வார். God will perform every good things in your life when you fear God and keep his commandments. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தீமையை விட்டு விலகவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.